நரிவேட்டை மலையாள படம். தமிழ் டப்பிங் பார்க்கல, நான் மலையாளம் முத்தினால் பார்த்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு படம். நெஞ்செல்லாம் கொஞ்சம் கனத்த வேண்டிய சொல்லுவேன். சேரனுக்கு மலையாளத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல். ஹீரோவுக்கு அடுத்த வாய்ப்புன்னு சொல்லுவோம். நல்லா வித்தியாசமாகவும் பண்ணியிருக்காரு. பாதி மலையாளம் பாதி தமிழ் கலந்து. நான் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு படம் பார்க்கல. அதான் கதையை சொல்லக்கூடாது, பட் ஒரு ஆதிவாசிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் அநியாயம் நடக்குது, அது அரசாங்கத்து மூலியமாகவும் போலீஸ் மூலியமாகவும் எப்படி நடக்குதுன்னு சொல்லிதான் சொல்லியிருக்காங்க. அது அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஹீரோ. ஏழைகள் சைடில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட். ரொம்ப கொஞ்சம் மனசு டச் பண்ணிச்சு. வாழ்த்துக்கள் அந்த ஹோல் டீமுக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நரிவேட்டை படத்துல ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. டொவினோ தாமஸ் பார்த்ததை புது கலரில் பார்க்கணும். அவருடைய பழைய இந்த 2018 ஏஆர்எம், இப்போ லேட்டஸ்டாக லூசிஃபர், அந்த கேரக்டருக்கும் இப்போ இந்த படத்தில் அவருக்கான கேரக்டர் கம்ப்ளீட் சேஞ்ச் இருந்தது. அண்ட் முக்கியமாக சேரன், அவரோட கேரக்டர் வாஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங் அண்ட் வெரி பவர்ஃபுல். ஸோ இட் வாஸ் ரியலி ஸோ டிஃப்ரெண்ட். அதாவது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தி டிரெக்டர், அவருடைய செகண்ட் ஃபிலிம் இது. And his short takings was also very very nice. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட். எப்பவுமே கொஞ்சம் அப்படி மெதுவாக ஆரம்பிச்சு அப்புறம் செகண்ட் ஹாஃப்க்கு மேலே தான் கதை இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி டொவினோ அண்ட் சேரன் அண்ட் எவ்ரிபடி சுராஜ் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. வெரி பவர்ஃபுல் கேரக்டர் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் இன்னும் வெளியே வந்தப்போ கூட ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். நரிவேட்டை. வணக்கம். நரிவேட்டை மலையாள படம். நரிவேட்டைன்னு தமிழ்லையும் பண்ணியிருக்காங்க. காலங்காலமாக இந்திய ஒன்றியத்தில் பூர்வகுடி மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் எதிராக அதிகாரமும் அரசாங்கமும் அது எவ்வளவு எதிராக செயல்படுது அப்படின்றத மீண்டும் தோல்விச்சு காட்டிய படம் தான். தமிழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, மலையாளத்தில் தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. டொவினோ தாமஸ் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. காட்சிகள் எல்லாமே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கு. சேரன் முதல் முறையாக மலையாளத்தில் நடிச்சிருக்கிற படம் ஒரு மன நிறைவாகவும் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வருவதற்கான சூழலை பார்க்கும் பொழுது இது மாதிரி இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. நம்ம செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்குற அந்த செய்திகள் இன்றைக்கு நம்ம கண்ணால் நரிவேட்டை திரைப்படமாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். படம் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருந்தது. அது எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டுங்களும் இந்த டெய்லர் மேடுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்காக பண்ண ரோல்ஸ் மாதிரி இருந்தது. அதுல நடிச்சிருக்கிற எல்லா நடிகரும் எல்லா ஆர்டிஸ்டுங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஹெவியா இருக்கு படம் பார்க்கும்போது. இதுதான் லைஃப். நம்ம எதுக்கெல்லாமோ நம்ம ஃபைட் பண்றோம். ஒரு இடத்துக்காக, எனக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு அப்படின்றதுக்காக ஃபைட் பண்றது, நல்லது கெட்டது லைஃப்ல நடக்கிறது.
அது ரொம்ப சொன்னால் அப்புறம் ஸ்டோரி இதாகிடும். எல்லாரும் தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். தியேட்டரில் போய் பார்க்கணும். அவ்வளோ அழகாக டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, டைலாக்ஸாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் இன்னும் வரணும், அதான் எனக்கு ஆசை. இந்த க்ரூவுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இது ஒரு பெரிய ஹிட்டாக மாறணும், ஆக்க வேண்டியது நம்ம டியூட்டி. இது பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள் டியூட்டி. தேங்க்யூ. நரிவேட்டை மலையாள மூவி. நம்ம சேரன் சார் நடிச்ச படம். ஹீரோ நண்ட படம் பார்த்து திருப்தி. நம்ம சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃபு, இந்த மாதிரி படங்கள் நடிச்சு பார்த்துருக்கோம். இதில் வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு கதாபாத்திரம். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சேரனை பார்க்கலாம். போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு. ஒரு கிராமத்தானா பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மெடிக்கு அந்த ஆட்சி எல்லாமே ரொம்ப நிறைவாக அடுத்த செகண்டாக ரொம்ப மனசு பாதிச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பான், மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் தன் கடமை செய்து அந்த ஒரு தரமாட்டோம் எல்லாம் வெளிப்படுத்துகிற படம். எல்லாமே சேர்ந்து ரொம்ப கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த சேரனுக்கு வந்து கண்டிப்பாக படத்துக்கு கொடுக்க முடியாது. அவர் பற்றி நடிச்ச சேரன் மலையாளத்தில் நடிச்சிருக்காரு, அதை நம்ம வரவேற்கணும். மலையாளத்திலும் கேரளாவிலும் சேரோட கொண்டாடுவாங்க. நரிவேட்டை மிகப்பெரிய வெற்றியார் வாழ்க்கை. நரிவேட்டை புது எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட் முக்கால்வாசி படம் காட்டுக்குள்ளேயே தான் நடக்குது. ஒரு காட்டுக்கும் அது கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற தான் இந்த நரிவேட்டா. வினோத் தாமஸ், சுராஜ், எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆதிவாசியாக நடிச்சிருக்காரு. ஒரு 4-5 கேரக்டர்லாம் செம்மையாக இருக்குது. உண்மையாகவே அவங்க வெளில வந்து பார்க்கும்போதும் நான் நினச்சிக்கிட்டேன், உண்மையிலேயே நிறைய காட்டு ஆதிவாசி நடிச்சிருப்பாங்க உள்ள அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் வெளில வரும்போது எல்லாருமே நிற்கும்போது உங்கள் நடிகர் தான் அவ்வளோ ரியலாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். சேரன் சார் தமிழ்லேருந்து மலையாளத்தில் போய் நடிச்சிருக்காரு. நான் சேரன் சார் உதவியாளர் சொல்ல மறந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். அவரை வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாகவும் இருந்தது, ரொம்ப ஷாக்காகவும் இருந்தது. அதுவும் இன்னைக்கு எல்லாருமே அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தா எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்க சொன்னால் ரொம்ப ஷாக் ஆகி தான் வெளில வந்தோம். அப்படி ஒரு கேரக்டர் தான். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் பாருங்கள். அதுவும் சேரன் சாரை பிடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக் வந்து சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த படம் நம்மளுக்கு நரிவேட்டை படத்துடைய ரிவ்யூ ஷோஸ் பார்க்கணும்னா மலையாள படம் வினோத் தாமஸ் நடிச்ச ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு கதை அமைப்பாக இருக்கட்டும், எடுக்கப்பட்ட விதமாக ரொம்ப பழங்குடி மக்களுடைய பிரச்சனையை பற்றி தீர்க்கமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல்ஃபில் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் இருந்தாலும் இந்த படம் பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக ஒரு சேரன் அவர் தான் இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாரு. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக நம்ம சேரன் சார் நடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் வந்த அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், கதையோட ஆழமாக இருக்கட்டும், இந்த படம் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கை. 2 கண்ணுன்னா ஒரு கண்ணு வந்து வினோத் தாமஸ் தான், இன்னொரு கண்ணு வந்து நம்ம சேரன் சார். நான் பேசிக்காகவே சேரன் சாருடைய ஃபேனு. ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக அது வந்து அவர் என்ன ரோல் பண்ணியிருக்கான்னு சொல்லக்கூடாது. அது இன்ஸ்பெக்டர் மீதியெல்லாம் நீங்கள் படத்தில் பாருங்கள், சஸ்பென்ஸை உடைக்கக்கூடாது. பட் அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் வினோத் தாமஸ் ஆல்சோ இட்ஸ் டூ குட். அந்த அழாமல் படத்துலேருந்து வெளில வர முடியாது. கண்ணு கண்டிப்பாக கலக்கணும்.
ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. வெரி நைஸ். தேங்க்யூ. வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் சொன்னாங்க. நரிவேட்டு சேரன் சார் வந்து ஆட்டோகிராஃப்ல சேரன் சார் வந்து மலர்லி கேரக்டர் வில்லனா இங்கிருந்து சேரன் சார் கூட்டு போய் அவரை வில்லனா இருக்காரு. ஸோ இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏன்னா நான் இந்த டைம் நாடகம் ஷூட் பண்ணும்போது சேரன் சார் உள்ள நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். படம் முடியும் போது ஃபுல்லாக வரும். பட் இந்த படத்துல அவர் நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. பட் இந்த படம் வந்து அது ரொம்ப செட்டில்டா ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரொம்ப வருஷமா அவரோட பழகிட்டு அவரோட வில்லன் கேரக்டராக பார்க்கும்போது அந்த அக்செப்டன்ஸ் டேரக்டர் சினிமாகிராஃபி டொவினோ தாமஸ் அந்த என்டையர் டீம் அந்த ஆதிவாசியா நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிவாசி பெண்ணா அதெல்லாம் ரொம்ப ரியலா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பொதுவாக மலையாள படங்கள் ரொம்ப இயல்பா இருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆஃப் நிறைய ஆர்டிஸ்டஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் கேஸ்ட் அண்ட் மெயினாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக மலையாள படங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் தேட்டர் பார்ப்போம். பட் இங்கே சேரன் சார் இன்வைட் பண்ணி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஷோ போட்டு எல்லாருமே படம் வந்து வெளில வந்தப்ப இந்த மாதிரி ப்ரீமியர் ஷோவில் வந்து யாரும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லுவோம். உண்மையாகவே இந்த படம் நல்லா இருக்கும். எல்லாரும் தேட்டர் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். என்டையர் டீம் விஷஸ் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வந்து பார்த்து பாராட்டின சந்தோஷப்படுத்தின எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண எத்தனை பேத்துக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான படமாகவும் இருக்கும், ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். என்னோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப வேற ஆளாக ஒரு ஆளாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் எல்லாருக்கும் வேற ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அண்ட் எமோஷனலாக எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக படத்தோட. ஸோ பார்க்குற ரசிகர்கள் ஒரு நல்ல படம், ஒரு வித்தியாசமான எமோஷனல் ட்ராமா அண்ட் ஒரு நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அதிகாரம் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தூரம் சின்ன பின்னப்படுத்துதுன்றத பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு ஒரு தனி மனிதனாக கோபப்பட முடியுமா அப்படின்னா கோபப்பட முடியும், கோபப்பட்டா அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இந்த திரைப்படம் சொல்லுது. அதுதான் நமக்கு வேண்டியதும். ஒரு தனி மனிதனா பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு யார் கேட்பா நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு விலகி போயிடாம ஒருத்தன் கேட்குறான், அதுக்கான தீர்வு தான் இந்த படம். அது நடக்குது. ஸோ அது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகளும் இந்த அதிகார வர்க்கத்தோட அட்டூழியங்களும் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த படத்துல உள்ள வர்கீஸ் மாதிரியான கேரக்டர் இந்த சமூகம் எல்லா இடத்துலையும் தோன்றும், கேட்கும் நியாயத்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிச்சுன்றதுக்காக சொல்லலை, எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவர் எடுத்த இரண்டாவது படம், முதல் படம் இஸ்க் ரொம்ப பிடிச்ச படம், இது இரண்டாவது படம். இது எனக்கு ரொம்ப எமோஷனலா ரொம்ப மூவ் ஆயிட்டேன், மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு மைண்டு. ஸோ எனக்கு இது பிடிச்ச படம். தேங்க்யூ. மக்கள் போய் பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும். பார்த்து இந்த படத்துக்கான நல்ல சப்போர்ட், நல்ல படம் வேணும், நல்ல படம் வரணும், உணர்வுபூர்வமா படம் எடுக்கணும்னு சொல்ற அத்தனை பேரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு நல்ல சினிமாவை தட்டி கொடுத்த அடுத்து வரப்போற இளைஞர் சமூகத்துல நல்ல சினிமா எடுக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண ஒரு கடமை நம்ம செஞ்சதா அர்த்தம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சார், என்னோட தமிழ் அவ்வளோ நல்லா என்னோட பேர் ஆர்யா செல்வி. உங்களை மாதிரியே நானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப இமோஷனலாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எதை சொல்லணும்னா மனிதனா மதிக்கணும். நிறம், காஸ்ட்டு, ரிலீஜியன் எதுவும் பார்த்து மனிதரை பிரிச்சக்கூடாது. லைக் பி கைண்ட் டு எவ்ரி கைண்ட். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி சொல்கிற மெசேஜ். எல்லாரும் மூவி பார்க்கணும். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நரிவேட்டா இப்போ தான் பார்த்துட்டு வெளியில் வரோம். டொவினோ சாரோட ஆரம்பகால படங்கள்லேருந்து கப்பி, கோதா, அதுலேருந்து அவரோட வளர்ச்சிகள் ஒன்று பார்த்துட்டே தான் வந்துருக்கேன். தள்ளுமாலை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு அடுத்தடுத்து வந்து ஒரு கமர்ஷியலாக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான பெரிய பெரிய படங்கள் பண்ணுறது தாண்டி ஒரு நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய ஒரு படங்கள்லேயும் நடிக்கணும்.
சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சமுதாய பொறுத்துக்குள்ள படமும் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்து இந்த படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பாராட்டுக்குரியது. சேரன் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, மலையாள சினிமா பண்ணியிருக்காரு, போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. ரொம்ப கன்வின்சிங்காக கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் டெக்னிக்கலாகவும் கதையாகவும் ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி இஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த ஜானருக்கும் இந்த ஜானருக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்படி ஒரு படம் கொடுத்தவரை இப்படி ஒரு படம் கொடுத்துருக்கான்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை விட இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்குது சேரன் சார். இந்த படம் ஆரம்பிச்சது அவர் லுக் எடுப்பாரு, போட்டோஸ் அனுப்புவாரு. இந்த படத்தை ஏன் சூஸ் பண்ணின்றது உங்களுக்கு இப்போ தெரியாது, படம் பார்த்த பிறகுதான் தெரியுனாரு. அது நம்ம வெளியே சொல்ல முடியாது. ரொம்ப சர்ப்ரைஸா ஒரு விஷயம் சேரன் சார் நம்ம கவனிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி பண்ண டெம்ப்ளேட் ஆக்டிங் எதுவுமே இல்லாம ரொம்ப கவனமா ரொம்ப வேற ஒரு புது டைமென்ஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணி அதை ஜெயிச்சிருக்கிறாரு. நரிவேட்டை டைட்டில் வந்து சேரன் சாருக்கு தான். மலையாள படம் வந்து அவருக்கு நிச்சயம் ஒரு சிவப்பு கமலம் வரைக்கும் நான் நம்புறேன். நீங்க பாருங்க, வழக்கமான சேரன் சாருக்கு ஒரு வித்தியாசமான சேரன் சார் பார்க்கலாம். மற்றபடி வந்து இந்த படத்துல வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேயர் மாறி 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 கிளைமாக்ஸ்ல வெளியே வரப்ப நம்ம பாரமா மனசு கணக்க வருவோம். ரொம்ப முக்கியமான படம் நரிவேட்டை. கண்டிப்பா எல்லா ஜேர்னல் ரசிகர்களுக்கும் இது பிடிக்கும். நரிவேட்டா ஒரு எமோஷனலான ஒரு ஆக்ஷன் ட்ராமா. அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை, அதை வந்து இவ்வளோ த்ரில்லராக, இவ்வளோ ஆக்ஷனாக, இவ்வளோ மீனிங்ஃபுல்லாக, ரொம்ப மனிதநேயத்தோட அதை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான படைப்பு. பொதுவாகவே வந்து மலையாளம் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட நாம வந்து ஒரு வாழ்வியலாக ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்ந்து அவங்களுடைய போராட்டத்தில் கலந்த மாதிரி இருந்தது. குறிப்பாக சேரன் சார் வந்து இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட அவரும் சேர்ந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நரிவேட்டை திரைப்படம் இஷ்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் டைரக்டர் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த படம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப மூவிங்கான படம். எளிய மனிதர்களுக்கு எதிரான அடக்குமுறை விஷயம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் நடந்துகிட்டே சினிமா மூலமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பதிவு செஞ்சுட்டே வரும். எளிய மனிதர்களுக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறையை சினிமா போன்ற ஒரு வலிமையான கருவியை வச்சு பதிவு செய்வது ரொம்ப முக்கியம். நினைக்கிற ரொம்ப அழகாக நடந்த ஒரு சம்பவத்தால் அந்த உணர்வு கடத்தியிருக்கு. ரொம்ப படம் முடியும் முதல்ல ரொம்ப அழுத்தமான இன்னொரு முக்கியமான ஒரு சேரன் சார் முதல் மலையாளம் இது வரைக்கும் அவர் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். அதுவுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக படம் எல்லாருமே பார்க்க ஒரு செய்தி விடுதலை படங்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அதற்கு இணையான தாக்கத்தை நீங்கள் மலையாளத்தில் பார்க்கும்போதே நடத்தியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம். நரிவேட்டை ஆக்சுவலி இது வந்து சேரன் சாரை வந்து இப்படி ஒரு ஹாண்டிங்கான ஒரு கேரக்டராக பார்க்குறதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் ஏன் ஃபர்ஸ்ட் சேரன் சாரை பேசுகிறேன் அப்படின்னா, சேரன் சார் வந்து ஒரு மாதிரி சாஃப்டான இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து பயங்கரமாக அதை கிரியேட் பண்ணுவாங்க. டொவினோ தாமஸ் வந்து பயங்கரமான ஒரு மாசான ஹீரோ. பட் அந்த கதைக்குள்ள வந்து என்ன வேணுமோ அதை மீறாம அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து பயங்கரமா அதை அப்ரிஷியேட் பண்ணியா. அட் த சேம் டைம் வந்து டைரக்டர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை ரியல் இன்சிடென்ட்ன்றாங்க 2003. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டிலேயே வந்து 2013 அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு தான் அந்த கம்பேரிசன் போகுது. மேபி இது தமிழ்நாடு இன்ஸ்க்கு வந்து ரொம்ப பயங்கர க்ளோஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. எங்கள் டைரக்டர் வந்து பயங்கரமான ஒரு ஒரிஜினல் முகத்தை வந்து ஸ்க்ரீன்லையும் காட்டிருக்காருன்றது வந்து
இவ்வளோ ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சேரன் சாரை பார்க்கும்போது. ஓவராலாக அதே மாதிரி அந்த ட்ரைபலாக நடிச்சிருக்க அந்த பிரதர், அந்த 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 டீமை லீட் பண்ணிட்டு போகிற அந்த லேடி கேரக்டர் எல்லாமே பயங்கர ஒரு மாதிரி இம்பாக்டாக. ஓவராலாக படம் வந்து ரொம்ப இம்பாக்டான படம் தான். ஆல் தி வெரி பெஸ்ட். பேர் அபிராஜ், நான் தான் இந்த படத்துக்கு டேரக்டர். அப்போ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை மூவி. திஸ் இஸ் அவர் ப்ரொடியூசர்ஸ். ரைட்டர் சொல்லுங்க, நீ சொல்லுங்க This is the writer of the movie, Abin Joseph. Tipu and Arya. பேசுறேன். Pranav. This is the total cast now available. So once again, thank you everybody for watching this movie. எல்லாருமே தியேட்டரில் போய் படம் பார்க்குறது நாளை காலையில் முதல் தியேட்டரில் இருக்கும் படம். எல்லாரும் பார்த்து பாராட்டுங்க. என்னோட பேர் பிரணவ் டியோஃப். நான் நரிவேட்டையில் தாமிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாரும் மாதிரியும் நானும் படம் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு பார்த்து ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 years ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் படத்தில் லெஜெண்டரியான எல்லாரு கூடயும் சேரன் சார், சுராஜ் சார், டோவினோ சார் எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதில்ல. அதுவும் இந்த மாதிரியான ஒரு டெப்த்தான ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அனுராஜ் சாருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோட ப்ரொடியூசருக்கும் நான் இந்த இடத்துல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மலையாளத்தில் இது என்னோட 2வது படம். நான் ஸ்டார்ட் பண்ணது இங்கிருந்து தான். லோகேஷ் அண்ணாவோட படத்தில் மாஸ்டரில் ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு நரிவேட்டையில் வந்து நினைச்சிருக்கு. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் இன்றைக்கும் எனக்கு தேவைப்படும். மலையாளத்துலையும் படம் பண்ணுறேன், தமிழ்லையும் படம் பண்ணுவேன். தேங்க்யூ சப்போர்ட். We all are thankful to you for coming to watch the movie. Actually, we try to tell the story of a common man who fights with the system, and we are very grateful, after receiving the positive response from the audience after the preview. This is the first and only preview of this movie. We are going to the direct release by tomorrow all over the world. Hope the audience will receive the movie. They will discuss the subject we are portrayed in the movie, and this is a well taken and well made film that we all think, and you can see a bunch of excellent performances in this movie, including Tovi, Cheran sir, Arya, Pranav. Everybody had done their part very well, and once again thanks to all of you. Thank you. இந்த ஒரு ப்ரௌட் மொமெண்ட். நம்ம இந்தியன் சினிமா கம்பெனியில் வருന്ന முதல் மூவி தான் நரிவேட்டை. இதில் வந்து சேரன் சார் அண்ட் டோவினோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மட்டும் தான் நாம நினைக்கிறது. இனி தமிழிலும் மலையாளத்திலும் நிறைய படம் நல்ல ஸ்டோரி பண்ணணும்னு நினைக்கிறேன். I thank each one of you to come and support us today. Thank you. நன்றி.